ஒரு கிளைண்ட் வந்து பண்ணால் 28 டேஸில் 300+ லீட்ஸ் எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்தாங்கன்றது அவங்களே ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க, பாருங்கள். எனக்கு வந்து லீட் ஜென்ரேஷன்ல ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பேஜ் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ப்ராப்பரான லீட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகாம இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் நான் எனக்காக வந்து இந்த லீட் ஜென்ரேஷனை எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு சஃபி சாரை காண்டாக்ட் பண்ணேன். ஸோ ஹி கேவ் மீ அ கிளியர் இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ லீட் ஜென்ரேஷன் எப்படி நடக்கும், எப்படி இந்த ஃபனல் நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இனிமே நான் என்னுடைய லீட் ஜென்ரேஷனுக்காக சார் கிட்ட தான் ஹெல்ப் வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ முன்னாடி எல்லாம் வந்துட்டு லீட் ஜென்ரேஷன் ப்ராப்பரா கன்வெர்ட் ஆகாம லைக் ஜஸ்ட் ப்ரொமோஷன் அவேர்னஸ் செஷனுக்கு மட்டும் வந்து ஜாயின் பண்ணிட்டு போவாங்க. இப்போ நிறைய பேருக்கு நிறைய நீட் இருக்கு, நிறைய பீப்புளுக்கு வந்து ரீச் இருக்கு என்னுடைய பேஜ் அண்ட் எவ்ரி திங். ஸோ என்னுடைய முன்னாடி செஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி நோ ப்ராப்பர் கன்வர்ஷன்ஸ். இப்பெல்லாம் எல்லா செஷன்லையும் பீப்புள், அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள், எனக்கு இது தேவைன்ற பீப்புள் வந்து நிறைய பேர் ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட பிசினஸ் இன்னுமே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து உங்களுடைய பிசினஸ்க்காக லீட் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சஃபி சாரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஹி வில் கிவ் யூ அ ப்ராப்பர் சொல்யூஷன் எப்படி இந்த லீட் ஜென்ரேஷன் கன்வெர்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கும் லீடு வேணும் அப்படின்னா லீடுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன்.